எங்க ஒருத்தன் அவன் புதுசா வாங்கின வீட்டோட கார்டன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் தோண்டி பார்த்தா இங்க ஒரு காஃபின் இருக்கு. அது உள்ள ஒரு பாடியும் நிறைய பணமும் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆனவன் ஒரே ஒரு கட்டை மட்டும் எடுத்துட்டு போய் செக் பண்ணி பாக்குறான். அது உண்மையும் தெரிஞ்சதுமே எல்லா பணத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறான். ஆனா அந்த பணம் வந்ததுல இருந்து அந்த பணத்தை யாராச்சும் அவன் இருந்து எடுத்துருவாங்கன்னு நினைச்சு அது ஒரு மனநோயா மாற ஆரம்பிக்குது. சோ அவன் வீட்டை விட்டு வெளியில போகாம அந்த பணத்தோடய பேசிட்டு இருக்கான். அந்த பணத்தை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அதை இன்னும் செக்யூர் ஆக்குறதுக்காக வீட்டை சுத்தி சிசிடிவி வச்சிடறான். அவன் அதை வச்சதுல இருந்தே அந்த பணம் அடிக்கடி கேமராவில தெரியற மாதிரியே இருக்கு. ஆனா அவன் போய் செக் பண்ணி பார்த்தா அது காஃபின் உள்ளே தான் இருக்கும். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை பார்க்க வர்றான். அப்ப அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு அந்த பணம் மாதிரி தெரிஞ்சு அவனை அடிச்சே அவன் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட சன்னின்லானு அங்க வந்த எல்லாரையுமே வரிசையா கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் பொண்ணையே அவன் கொலை பண்ணிடுறான். அப்பதான் அவனுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே ரியலைஸ் ஆகுது. சோ ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துட்டு போய் அந்த காஃபின் உள்ள போடுறான். அதுக்கப்புறமா அவனும் அது உள்ளே போயிட்டு அந்த காஃபினை மூடிடுறான். இப்ப அந்த பணம் அடுத்த விக்டிம்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்குது.